வாக்கு திருட்டு மூலமாக ஆட்சியை பிடித்த நரேந்திர தாமோதாஸ் என்ற போலி பிரதமரை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்கு திருட்டு குறித்த ஒரு மிகப்பெரிய மாநாடு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாநகரில. இது தலைமை கழக பேச்சாளரான எங்கள் பகுதியை சார்ந்த தயா செந்தில் அண்ணன் அவர்களே எதேச்சையாக சந்திக்க நேர்ந்தது. வாக்கு திருட்டு குறித்து அவருடைய பார்வை என்ன என்பது, அவருடைய அரசியல் பார்வை என்ன என்பதை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பிஜேபி மோடி அரசு வாக்கு திருட்டில் தொடர்ந்து ஈடுபடுவதை இன்று இந்திய தேசத்தில் மட்டுமல்ல உலக தேசத்திற்கு வெட்டி வெளிச்சத்தில் காட்டியிருக்கிறார். இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் 60 லட்சம் வாக்காளர்களை எடுத்திருக்காங்க. எடுத்தது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வச்சுவா காட்டியிருக்கார். இந்த புரட்சி இந்தியா முழுக்க வெடிக்கும். மோடி அரசை இந்த தேசத்தை விட்டு நாட்டை விட்டு விரட்டக்கூடிய நாள் இல்ல. வாக்கு திருடு முழுமையாக இந்திய தேசத்தில் வெளிச்சத்துக்கு வரும். அதை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு வருவார். இந்த தேசத்தில் வறுமையான தேசத்தை தலைவர் ராகுல் காந்தி கொண்டு வருவார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யும். இந்திய அளவில் நடக்கக்கூடிய புரட்சிக்கு பீகாரில் ஒரு எழுச்சி மிக்க பேரணியை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடத்தினார் என்று சொன்னால், தமிழகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வபெருந்தகை அண்ணன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராபர்ட் புரூஸ் அண்ணன் மற்றும் அனைவரும் சேர்ந்து அனைத்து